சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மார்னிங் காலை உணவு திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முத்தான திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை சென்னை மாநகராட்சி வந்து கைவசத்தில் இருந்து அம்மா உணவுடன் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்பட்டிருந்தது. 5 பள்ளிகளுக்கு ஒரு கிச்சன் என்று அமைக்கப்பட்டு காலையில் 8 மணிக்கே வந்து அந்தந்த பள்ளிகளுக்கு உணவு வழங்குமாறு தெரிவித்து தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அது டெண்டருக்குரியதாக இருக்கிறது. அது இன்னும் பரிசீலனை இருக்கிறது. விரைவில் வந்து அதற்கான தீர்வும் முடிவும் வழங்கப்படும். அதான் அதற்கான ஆலோசனை வந்து போயிட்டு இருக்கு. விரைவில் அந்த போட்டு அப்ப எதிர்ப்பு வந்தோடனே பின்னோக்கினாங்க. அதே மாதிரி இப்பயும் நிறைய எதிர்ப்பு. அதான் அது குறித்து ஆலோசனை செய்திருக்கோம். மாநகராட்சி இது தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவு எடுக்கப்படல. முடிவு எடுத்த பின்னர் அறிவிக்கப்படும். அம்மா உணவகத்தில் வந்து இந்த சாப்பாடுக்கு அந்த கேஸ் உரிய நிதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம காத்து போச்சு. அதனால் ஆய்வு வேணா மேற்கொண்டீங்க அது மாதிரி இல்லை, அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இது எதிர்கட்சியினால துவங்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய வரைக்குமே அம்மா உணவகத்தில் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். எந்த ஒரு பகுதியிலும் அம்மா உணவகங்கள் வந்து எந்த வகையில் செயல்பாட்டில் இருந்ததோ அதே வகையில் இருக்குமாறு அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் அம்மா உணவகத்தில் என்று தனியாக நிதி ஒதுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதே போல பாத்திரங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள். வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு கருத்து சொல்றாரு. சென்னையை சார்ந்த மேயரா பெண் மேயரா உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2022 வந்து சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெழுப்பு நடத்துகிறோம். இதில் வந்து பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது, எந்த அளவு பெண்கள் வந்து போக்குவரத்துலையோ இல்லை பொது இடங்கள்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ தனியாக போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகளெல்லாம் என்ன மாதிரி நெருடல் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு ஒரு ஆண்டா வந்து அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மாளிகையிலேயே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கைகளையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுறதை விட்டுட்டு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு, பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்கு, பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளவு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள், பெண்கள் இதனால எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள் என்று நேரில் வந்து பார்க்குமாறு ஆளுநரை கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி சார். சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிற பெயர் அதே நல்லா சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி சார். நேற்று அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது ரோட் ஷோ நடத்தும் போது வந்து திமுக அரசு வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து மதுரைக்கு செல்லும் போது முதலமைச்சர் செல்லும் போது வந்து ரோட் பர்மிஷனாக தான் போகிறாங்க, காசு கொடுத்துட்டு வந்து அங்கே போய் மக்களை தான் சந்திக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. திமுக ஒருபோதும் வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அவர் கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அவரே மக்கள் பிரதிநிதிக்காக நின்ற ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பாரத பிரதமர்கள் வருகின்ற போது இவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற இடங்களில்தான் அனுமதி மறுக்கப்பட்டதே தவிர போக்குவரத்து இடையூறு இல்லாத இடங்களில் அவர் ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணி என்ற ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கின்றது. தானாக சேருகின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அந்த மக்கள் கூட்டத்துடைய வரவேற்பை ஏற்காமல் எப்படி செல்ல முடியும்? இது அவர்களுக்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி இருக்கின்றது. 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தலைவர் தளபதி அவர்கள் கையில்தான் என்பதை இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் திரளுகின்ற மக்கள் வெள்ளத்தால் நிரூபணமாகி இருக்கின்றது. ஆகவே வயிற்றெரிச்சல் இப்படி ஏதாவது பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். எங்கள் பணி மக்கள் நலப்பணி, அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். இன்று நாளைக்குள் அதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டு வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான முடிவை இன்று எடுப்பார். விடாத, நீ கேட்க நினைச்சத விடாத. புரியல. முதலில் இந்த ஆட்சியில்தான் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். சமத்துவம்
சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சர் ஆக இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவே அந்த சமத்துவம் சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு.